விஷ்ணு விஷாலோட 2 மூவிக்கான ஆடியோ ரைட்ஸ் சரிகமா மியூசிக் வாங்கிட்டாங்க. இதை அபிஷியலா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. மூவி சீக்கிரமே ரிலீஸ் ஆயிட்டோம். இப்போ ஆடியோ ரைட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுனால சீக்கிரமே இந்த மூவில இருந்து சாங்கோ இல்ல டீசர் அப்டேட்டோ ரிலீஸ் ஆயிட்டோம். மிஸ்டர் எக்ஸ் மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ட்ரெய்லர் நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே மாதிரி இருக்கு. நல்ல ஒரு பக்காவான ஆக்ஷன் படமா இது வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் மாதிரியே படமும் இருக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மனோ ஆனந்த் டைரக்ஷன்ல ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர், அனகா, சரத்குமார், ரைசா வில்சன் நடிக்கிறாங்க. திபு நனன் தாமஸ் மியூசிக் பண்றாரு. ஏப்ரல் 17 மூவி ரிலீஸ் ஆகும். அஜித்தோட AK-64 மூவிக்கான ஷூட்டிங் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இல்ல, மோஸ்ட்லி அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துச்சு. இப்போ லேட்டஸ்டான நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா அஜித் அவரோட ரேசிங் ஸ்கெட்யூல கொஞ்சம் மாத்தினதா நியூஸ் வந்திருக்கு. மாசத்துல 15 நாள் கிட்ட மூவிக்கும் 15 நாள் கிட்ட ரேசிங்க்கும் ஒதுக்குனதா நியூஸ் வந்திருக்கு. சோ இப்படி ஒரு ஷெட்யூல மாத்தினதுனால இந்த வருஷமே மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். லேட்டஸ்டா வந்த நியூஸ் படி மே மாசமே இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. மே ஃபர்ஸ்ட் வீக்கே இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாசத்துல 15 நாள் மூவியோட ஷூட்டிங்க்கும் 15 நாள் ரேசிங்க்கும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. ஆதித்ய ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. சீக்கிரமே படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் ரிலீஸ் ஆயிட்டோம். அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். மகுட மூவிக்கான ஷூட்டிங் முடிகிற நிலைமையில இருக்கு. ஏன் அப்டேட் அவங்க விட மாட்டாங்க? ஏப்ரல் 14வது அப்டேட் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. படத்தோட ஷூட்டிங்ல என்ன ஆச்சுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை எடுத்தது வேற டைரக்டர், அதுக்கப்புறம் விஷால் படத்தை டேக் ஓவர் பண்ணாரு. அதனாலே படம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சோ இப்போ ஷூட்டிங் ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இதனாலதான் மூவிக்கான அப்டேட் அவங்க கொடுக்கல. மோஸ்ட்லி மூவிக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 14 அப்டேட் வருமாங்கிறதும் டவுட் தான். அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ராக்கா மூவில அல்லு அர்ஜுன் ரியல் ரோல் தானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரியல் ரோல் தானு கரெக்டா தெரியல, ஆனா மல்டிபிள் ரோல்ஸ் இந்த மூவில அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் கன்ஃபார்ம் ஆச்சு நான் சொல்றேன் எத்தனை ரோல் அப்படின்னு. லீடர் மூவிக்கு நான் வசூல கேட்டிருக்காரு. ஃபைனலா அவங்க 25 கோடி கிட்ட அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்டேட் எதுவும் விடல. ட்ராக் ரிப்போர்ட் படி நான் ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது சொல்றேன். ஜெகமேந்திர மூவிக்கான பட்ஜெட் அண்ட் வசூல் நானே ஒருவன் மூவிக்கான பட்ஜெட் அண்ட் வசூல கேட்டிருக்காரு. ஜெகமேந்திர மூவி டைரக்டா OTT ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவிக்கு வசூல் ரிப்போர்ட் எல்லாம் கிடையாது. நானே ஒருவன் மூவிக்கான செக் பண்ணிட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ராக்கா மூவில இருந்து ஒரு தீம் மியூசிக் நேத்துக்கு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு என்னோட ரிவ்யூ கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு அது ஆவரேஜா தான் இருக்கு. ரிப்பீட்டடா கேட்கும்போது தான் அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு தெரியும். ஏன்னா சாயா பேங்கரோட மியூசிக் எல்லாமே இப்ப ரீசெண்டா அவரோட மியூசிக் எல்லாமே கேட்க தான் பிடிக்குது. சோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கமலஹாசன் 233 படம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹச்சனத்து கம்போ படம். இந்த படம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் டிராப் ஆயிடுச்சு. புஷ்பா மூவிக்கு என்ன பட்ஜெட் அண்ட் வசூல கேட்டிருக்காரு. இதுக்கான வசூல நான் ஸ்கிரீன்ல போடுறேன். சத்யா மூவி ஹிட்டா ஃபிளாப்பானு கேட்டிருக்காரு. இந்த படம் ரொம்ப ஆவரேஜா தான் போயிருக்கு. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த மூவிக்கான ஃப்ரேம் அப்படின்னு ஒரு சிலர் கண்டுபிடிச்சிங்க. நிறைய பேர் தப்பா தான் சொல்லிருக்கீங்க. ஆன்சர் அப்பு மூவி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது யாரு அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.